நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் கட்டிங் போட போகிறேன். ப்ளவுஸ் கட்டிங் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டை நம்ம போட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே தனித்தனியாக வெட்டி எடுப்போம். இப்போ அந்த மாதிரி வெட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பட்டி வந்து நம்ம தனியாக அளவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ கொக்கி பட்டி, ஐ பட்டி இதெல்லாம் நம்ம பீஸில் தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் எல்லாம் தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க கட்டிங்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தைக்கிறதுலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிட்டாக இருக்கிற துணியை அவங்க ஜாயின் பண்ணி தைக்கிறதுல இந்த மாதிரி ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம கரெக்டான அளவில் நம்ம வெட்டும் போதே நம்மளுக்கு அந்த பார்ட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டிங்கை இன்றைக்கி பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கட்டிங் போடவும் சரி, அந்த கட்டிங் வச்சு நீங்கள் தைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 90 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பிட்டில் தான் நான் இதை வெட்டியிருக்கேன். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு 10 இன்ச்சு தெரியுது பாருங்கள். இந்த 10னா நீங்கள் 4 இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு ப்ளவுஸ் இது. இந்த 40 இன்ச்சு ப்ளவுஸை நான் 90 பாயிண்டில் பாருங்கள் ஒட்டே கிடையாது. பாருங்கள் பேக் பார்ட் பாருங்கள், நான் இதுலேயே மடித்து பேக் சைட் கீழே மடித்து தைக்கிற மாதிரி கிளாத் விட்ருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்திருக்கேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்க பட்டி பாருங்கள், உள்பட்டியும் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. ரெண்டு மேல் பட்டி பாருங்கள், நம்ம இந்த வளைவு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா வரைஞ்சி நம்ம வெட்டணும்னு அவசியமே இல்லை. கரெக்டாக இதுலேயும் நம்மளுக்கு செட்டாக வந்துடும் பாருங்கள். இந்த 90 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு துணி தாராளமாக கிடைக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கையிலையும் எந்த ஒரு ஒட்டும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கழுத்துக்கான கிராஸ் பீஸ் பாருங்கள். கழுத்துக்கு வெட்டுற பகுதியிலே நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இது கொக்கி பட்டி, இது ஐப்பட்டி, இதுவும் இதிலே கிடச்சிது. எக்ஸஸாக இவ்வளோ நம்மளுக்கு கிளாத்தும் இருக்குது, பீஸ்லாம் இருக்குது. இந்த கட்டிங் போட்டிங்கன்னா பாருங்கள், 40 சைஸ்க்கு இந்த 90 பாயிண்டில் கிடைக்குதுன்னா இப்போ நான் அதே மாதிரி ஒரு கட்டிங்கை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது ப்ளவுஸ் பீட்டை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நாம் நார்மலாக போடும்போது இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள், ஆப்போசிட்டில் கரை வரும். இந்த கரை பகுதி ஆப்போசிட்டில் வரும். இப்போ மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மாதிரி வரும். இப்படி தான் நம்ம இதில் பேக் சைடு எடுப்போம், ஃப்ரண்ட் எடுப்போம், கை எடுப்போம். ஆனால் இந்த கட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம துணியை மாற்றி போட வேண்டியதாக இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வெட்டின பீஸ் வருது இல்லைங்களா, இந்த பக்கம் தான் கரை வருது. அதையே பாருங்கள், சைடில் கரை வர மாதிரி மடிச்சுக்கணும். இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். எப்படி மடிக்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் 2 பக்க சைடு கரை வரும். நேரில் பாருங்கள், இந்த ராயஜஸ் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு 2ஆக மடிச்சுட்டு இதை அப்படியே 4ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ஃபோல்டிங் பகுதி என் பக்கம் வச்சுருக்கேன். இந்த மடித்த பகுதி பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மடிப்பு பகுதியும் 2 ஓப்பன் பகுதியும் இருக்கும். இப்படி 2 பக்கம் சைடில் கரை இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு இப்போ பாடிக்கு தனியான துணியை எடுத்துப்போம், கைக்கு தனியான துணியும் ஒரே டைமில் வெட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைட்லலாம் நீங்கள் இப்படி வச்சு அளவெடுப்பாங்க. பாடி சுற்றளவு எப்படி எவ்வளோ இருக்குன்றது இப்படி கணக்கிடுவாங்க. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க டக்குன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அழகாக. இதுவே பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் இப்படி கழுத்தை நவுத்தியோ இழுத்தோ வச்சிட்டிங்க அப்படின்னா பாடியோட சுற்றளவு உங்களுக்கு அதிகமாக காட்டும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுக்க வேணாம். நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் நான் அளவு எடுத்தேன், 10 வந்து 10 பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு போனால் இது 40 சைஸ் ப்ளவுஸு. இப்போ எதிர்பார்த்துல 10 வருது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க இப்படியே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் துணி விட்றது கூட கம்மியாக சில நேரம் விட்டுடலாம். அதனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த பக்கமே ஐப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும், பரவாயில்ல. நம்ம எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு தேவையில்லாத துணியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஐப்பட்டி பகுதி எடுத்துட்டேன். இந்த அக்கிள் பகுதி ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் இது பாருங்கள். இது மாதிரி இந்த கரைப்பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பேக்கில் எடுத்திங்கன்னா ஒரே அளவு என்ன இருக்கும், நீங்கள் இப்போ 40னா 20 இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பார்ட்டாக எதிர்பார்த்து ஒரு பார்ட் எடுக்கிறதுனால 2 தடவை நான் அளவு வைக்கிறேன். இப்போ கரெக்டாக நீங்கள் 2 தடவை அளவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ பிகினர்ஸாக இருக்கணும், தாராளமாக நீங்கள் துணி விட்டு தைக்கலாம். எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணான்னா துணியை தையல் முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தோராயமாக துணி விட்டுக்கிறேன், ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கைப்பகுதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும் உங்களுக்கு. பத்தாமலாம் போகாதீங்க. 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஹெம்மிங் விட்டுட்டு கூட வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. துணி கேப் உள்ள இருக்குது. இப்போ தாராளமாக துணி இது பத்தும். இது பாடிக்கான துணி நான் எடுத்துட்டேன். இது கைக்கான துணி. இப்போ நம்ம தனித்தனியாக கட்டிங் போடலாம். கைக்கு தனியாகவும் பாடிக்கு தனியாகவும் நம்ம இப்போ கட்டிங் போடலாம். இப்போ நம்ம முதல்ல கையை கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். கை பார்த்தீங்க அப்படின்னா கைக்கான துணி கரைப்பகுதி ஓரத்தில் இருக்கும். இந்த கட்டிங்கில் கரைப்பகுதி ஓரத்தில் வரும். இதனால் பெருசாக எந்த ஃபால்ட்டும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் இதையே இப்படியே கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய அளவுகள் வைக்காமல் ஈஸியாக நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே டக்குன்னு மார்க் பண்ணி வெட்டிடலாம். இதெல்லாம் இது ஹெம்மிங்கான பகுதி. கையோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு நம்ம அளவு எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே இந்த பேக் சைடில் வச்சுக்கணும். பாருங்க, ஃபஸ்ட்டு நான் கை ரவுண்டை மார்க் பண்ணிடுறேன். கை ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கையோட உயரம் இப்போ கரெக்டாக நம்மளுக்கு இங்கே வருது. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு துணி விட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பகுதி இந்த கை ரவுண்டு ரவுண்ட் பண்ண பாருங்கள், மார்க் பண்ண பாருங்கள். அதுக்கு நேராக நீங்கள் கரெக்டாக வச்சு எங்கே வருதோ தையல் வருது, இங்கே வருது தையல். அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையல் தைக்கிறதுக்கு துணி விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த கை ரவுண்டில் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிட்டு கடை விட்டு இந்த சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இந்த தையல் வருது பாருங்கள். இந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு விரலை வச்சுக்கோங்க. விரலை வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூக்கினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தையலுக்கு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. நம்ம நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ துணி தைக்கிறதுக்கு போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஒரு டாட்டா போட்டு வளைவு எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது நிறைய அளவுகள்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம இப்படி 2ஆக பிரித்து போட்டு துணியை இந்த ஒரு ஹாஃபு இந்த கரெக்டான அளவுலேருந்து 1 இன்ச்சும் இது பாருங்கள், இது உயரத்தோட அளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு சென்டரில் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஏற்ற இறக்கும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஒரு அடையாளப்படுத்திட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஏற்ற இறக்கம் வந்துடுது. கை வெட்டியாச்சு. கை வெட்டும் போதே நம்மளுக்கு இவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா கிடக்குது.
இப்போ நம்ம பாடிக்கான துணியை பிரித்து எப்படி நான் மடித்து போடுறேன்னு பாருங்கள். இது நம்ம பாடிக்கு எடுத்த துணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கரை வரும், நேர் இடையாக இருக்கும் பாடிக்கு. பாருங்கள், இதான் சுற்றளவு. கரை ஓரத்தில் இருந்தால் தான் இதான் சுற்றளவை அப்படி மடிச்சு பாடியோட சுற்றளவை மடிச்சாச்சு. இந்த பீஸ் வந்து எக்ஸஸாக போஸாக இருந்தால் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இது நேராகவே இருக்குது. நான் மடித்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்க இது 1 இன்ச் அளவுக்கு நான் இடுப்பில் மடித்து தைக்க விட்டுருவேன். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு உயரத்தை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இங்கே உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்க முதுகு பக்கம் இருக்கிற டாட் இருக்குது பாருங்கள், அதுவும் ஷோல்டரோட சென்டர் பகுதி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான அளவு. இது மாதிரி தையலுக்கு அதிலே பாருங்கள். இப்போ இந்த முதுகோட சென்டர் பகுதி எடுத்து நம்ம கழுத்தோட உயரத்தை, பின் கழுத்தோட உயரத்தை நம்ம வச்சுக்கலாம். கரெக்டான அளவு தையலுக்கு வச்சுருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு நேரம் ஒரு ஸ்கேலை வச்சு கரெக்டான அளவுக்கு மடிச்சுக்கணும். மடிச்சு விட்டுட்டு ஸ்கேல் எடுத்து இப்போ இது 4 மடிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது 1 2 3 4 மடிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இதுலேயே அடங்கிடும். இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸை எப்பொழுதும் வைக்கிற மாதிரி எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். ப்ளவுஸை இப்படி மடித்து போட்டு கையோட இந்த இந்த கை ரவுண்டையும் இந்த இடுப்பு பகுதியும் நல்லா அப்படி வச்சு நல்லா உதறி விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ள சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸில். நீங்கள் இதை இப்படியே போட்டு மார்க் பண்ணி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு துணி நவுறுது அப்படின்னா நீங்கள் ஒரு பின் பண்ணிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடும்போது ஷோல்டருக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான துணியை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு துணியை மடித்து வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஒன்றுமே இல்லை, துணியை நம்ம அயன் பண்ண மாதிரி மடித்து வச்சிட்டோம். இந்த பேக் சைடோட முதுகு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த கழுத்து பகுதி, இது மட்டும் இது கரெக்டாக இங்கே டச் ஆகிருக்கும். உள்ளவோ வெளியோ வரக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த அமைப்பில் வச்சுட்டு நான் எப்படி உடனே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றுன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம கழுத்தில் ஆரம்பிக்கலாம். இதுக்கு நேராக இந்த தையலுக்கு நேராக நம்ம ஆரம்பிச்சுக்கோம். அதே மாதிரி இந்த தையலுக்கு ஷோல்டருக்கு நேராக இதை ஆரம்பிச்சுக்கோம். அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்து. இப்போ நம்ம பின்கழுத்து ஏற்கனவே நம்ம வச்சிட்டோம். முன்கழுத்து பாருங்கள், இந்த கொக்கியோட நேராக ஒரு அழிவு. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு மேலே விட்டுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கூல் வளைவு. இதில் நீங்கள் எதுவும் இழுக்கவோ இதை கீழே எடுக்கவோ மேலே எடுக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஒரு அடையாளத்துக்கு. ஏன்னா நீங்கள் இப்படி இழுத்து வச்சிங்கன்னா மேலே நம்மளுக்கு தூக்கலாக வரும் ப்ளவுஸு. அதுவே நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா இந்த புளி கீழே வரும். அதனால் இதுக்கு நேராக நீங்கள் சின்னதாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மடித்து வைக்கும்போதே. இப்போ இதனுடைய உயரம்னா நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் இங்கேருந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நேராக இது தையலுக்கு. அதே மாதிரி இந்த பட்டி வளைவு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் இது கரெக்டாக உங்களுக்கு வரும். நிறைய பேர் இப்படி வைக்கிறதுல தப்பு பண்ணிடுறீங்க. ஒன்று இழுத்து வச்சுருவீங்க எப்படி, இல்லை சுருக்கி வச்சுருவீங்க. அதனால் இந்த தப்பு நடக்காமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளவுஸை வச்சுருங்க. இப்போ நீங்கள் இதுக்கு நேராகவே நீங்கள் இது பண்ணிட்டா நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு
ஆம்ஹோல் வளைவாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பக்க ஐப்பட்டியோட எதிர்பக்க வளைவு பாருங்கள். இந்த கிராஸோட வளைவு நேராக இருக்கா, நேராக நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போ இந்த டாட்டுக்கு ஒரு அளவும் இங்கே பட்டியோட ஜாயிண்ட்டுக்கு ஒரு அளவும் நம்ம ஒரு 6.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வரும். இங்கே எல்லாமே ஒரு மார்க் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நீங்கள் 2 மார்க் வைக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் போட்டு கூட பிரிச்சுக்கலாம். அப்படின்னா ஈஸியாக இந்த சென்டரில் ஒரு கையை வச்சு இதில் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து முன்பக்க கிராஸோட உயரம் இங்கே இந்த மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் பாருங்கள், ஷோல்டருக்கு விட்ட துணியிலேருந்து மேலேருந்து எடுக்கக்கூடாது. அளவு கரெக்டாக இந்த டாட்டெல்லாம் எடுத்து விட்ருங்க வெளியே. நல்லா எடுத்து விட்டிங்கன்னா தான் இந்த கிராஸோட உயரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இது கிராஸோட உயரம் மாதிரி எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு விட்டுரும். இப்போ இதில் 3 டாட்டையும் இணைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வளைவு வரைய முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆம்ஹோல் பகுதியிலும் சரி அதுலேயும் செய்யலாம். அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சி எடுக்கலாம். இந்த கோட்லேயும் இந்த கோட்டில் தான் நீங்கள் வரையணும். இதெல்லாம் ரெடி அளவு, இதெல்லாம் ரெடி அளவு நம்ம தையல் கூட்டத்தில் தான் நீங்கள் வரையணும். இது நம்ம பாடியோட சுற்றளவு 10. இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ பண்ணதே இவ்வளோ. இந்த கழுத்து வளைவு வராதங்க பாக்ஸ் போட்டு அழகாக கழுத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ஷோல்டரை ஓப்பன் பண்ணிடுங்க. இது சென்டர் ஜாயிண்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணாமல் தைச்சிருவாங்க. தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான முறையில் அதை நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அந்த ஜாயிண்ட் வந்து இறக்கம் வந்துருக்கும், இல்லை பேக்கில் ஜாயிண்ட் இறக்கம் வந்துருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைக்கிறது தான் பெட்டர். இப்போ இந்த கழுத்துக்கு நேராக வர இடத்துலேருந்து தான் இந்த ஐப்பட்டியோட டாட்டோட உயரம் இருக்கும். இந்த அகலம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க எங்கேருந்து இந்த டாட் வரும்ன்றது. இந்த இடத்துல நம்ம தையலுக்கான இடம் விட்டுறோம். ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம விட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருந்து நீங்கள் இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கும்போது பாருங்கள், இது கரெக்டாக இங்கே வருது. இப்போ உள்பக்கம் மடிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டாட்டோட மடிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதில் கரெக்டாக இது வந்துடும். இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்கும் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இவ்வளோதான். இங்கே இந்த மாதிரி டாட் எடுத்துக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸே வச்சு எந்த ஒரு கால்குலேட் பண்ணாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு அழகாக எடுத்துக்கலாம். இது பாடியோட சுற்றளவு. இவ்வளோதான். நம்ம பாடி எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் வளைவு எடுத்த துணி இருக்குது பாருங்கள். இதில் என்ன செய்றீங்க, இதில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி வந்து கரை வர மாதிரி இருக்கும். இது பெருசாக இருக்கலாம். அதே இது கொக்கிப்பட்டியை வச்சுக்கலாம். கொக்கிப்பட்டியை வச்சுக்கிறது இதில் 3/4 பங்கு அகலம் இருந்தாலே நம்மளுக்கு போதும். இது பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆக மடித்து வச்சு நம்ம அடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். கொக்கிப்பட்டி இது ஐப்பட்டியை வச்சுக்கலாம். இது அக்கல் பாருங்கள், அக்கல் பகுதியில் வெட்டின பீஸில் நான் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கழுத்து பீஸ் நான் வெட்டினது. இந்த கழுத்து பீஸ் வெட்டினதுனால நீங்கள் கிராஸ் பீஸ் கரெக்டாக ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதிலே எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி எதுலையும் தேட வேணாம். இது கழுத்து பீஸில் நம்ம எடுத்துட்டோம். அக்கல் வெட்டின பீஸில் தான் நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எடுத்துட்டோம். இது கையை எடுத்தாச்சு. அடுத்து பட்டி பாருங்க, இவ்வளோ கிளாத் மீதியாக இருக்குது. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. இந்த ஷேப் அப்படியே இருக்கும். இந்த ஷேப்பை மட்டும் கொஞ்சம் நம்ம ஏன்னா இது டாட் அடிக்கும்போது இந்த வளைவு கொஞ்சம் நம்மளுக்கு மாறும். அதனால் கொஞ்சம் ஒரு கிராஸ் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த கிராஸை மட்டும் கொஞ்சம், வேறு எந்த மாற்றம் பண்ண வேணாம். இதை இப்படியே சமமாக வச்சு இப்படியே டபுள் கிளாத்தாக வெட்டிடுங்க. அதே ஷேப்பில் நீங்கள் வெட்டிட்டு இதை அப்படியே பிரித்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது கம்மியாக வந்ததுன்னா இது 3/4 பங்கு இந்த அளவுக்கு இருந்தால் கூட மேல் பட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. உள்பட்டி நம்ம வேறு கிளாத் கூட வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நம்மளுக்கு வருது. இப்போ நீங்கள் உள்பட்டியோட உயரத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க. உள்பட்டி உயரத்தை நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம தையலுக்கு இதை விட்டுடுறோம். வெட்டியாச்சு. அதையே இந்த வளைவில் வர ஷேப் தான் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துலையும் கொஞ்சம் தட்டிடுறோம். அவ்வளோதான். இதை வச்சுட்டு இதனுடைய ஹைட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்பட்டியோட இது பட்டியோட ரெடி அளவு இங்கே தையல் கூட்டாச்சு. இதுக்கு நேராக நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு உள்பட்டி வருது. பட்டியோட ரெடி அளவு இதுதான். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸஸாக எந்த துணியும் விட வேணாம். மேலே இந்த வளைவுக்கு தைக்கிறதுக்கு மட்டும் துணி விட்டால் போதும். இங்கே நீங்கள் விடவே வேணாம். இங்கே ரெடி அளவை உள்பட்டியாக வச்சுக்கோங்க. ரெடி அளவு உள்பட்டியாக வச்சுட்டு இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதுலேயும் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வெட்டுறதுல நிறைய குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைக்க பழகும்போது உங்களுக்கு 80 பாயிண்ட் துணி தேவைப்படுது. தாராளமாக 1 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க. பழகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பட்டியெல்லாம் நம்ம இதிலே எடுத்து தைக்க பழகிக்கலாம். நல்ல ட்ரைனிங் ஆனப்புறம் நம்ம வேறு துணி வச்சு ஒட்டு கொடுத்து கூட தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து உள்பட்டி. இது வெளிப்பட்டி. இப்போ நம்ம உள்பட்டி உள்ளே வச்சு தைச்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கே நம்ம அழகாக இந்த மேல்பட்டி பெருசாக இருக்கும். இதை அழகாக மடித்து வச்சு நம்ம இப்படி தைச்சிட்டோம்னா நல்ல இது ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு அதே துணியில் கொடுத்து வேறு கலர் இல்லாமல் அதே துணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு முடியும். எல்லா பாட்டும் இதிலே வந்து போச்சு. ஈஸியாக நீங்கள் எக்ஸஸாக எதுலேயும் அளவு எடுத்து தைக்க வேணாம். இதில் வர்றதுலேயே நம்ம இந்த பாட்டிலே வெட்டிடலாம். பாருங்கள் எல்லாமே இதில் செட் ஆகிடும். உங்களுக்கு பிகினர்ஸ் இந்த மாதிரி இந்த டைப்பான கட்டிங்கை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஆரம்ப கற்றுக்கிற நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்கை யூஸ் பண்ணி பாருங்கள். தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் கட்டிங் போட்டுட்டு தைச்சிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்றது. இதுதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.